குக் வித் கோமாளி, மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா. எங்கே சுற்றினாலுமே நீங்கள் நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் டிவி ஆன் பண்ணாலும் சோசியல் மீடியாவுக்கு போனாலும் எதை பார்த்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி, மணிமேகலை அண்ட் பிரியங்கா இவங்களோட ஃபைட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவே வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே இதை பற்றி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லி தான் உங்களுக்கு வந்து தெரியணும்னு வந்து கிடையாது. ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். குக் வித் கோமாளி 4-5 சீசன் தாண்டி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மணிமேகலை பார்த்தீங்கன்னா ஒரு குக்காவோ கோமாளியோ வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஷோ நான் வந்து பார்க்க மாட்டேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு வந்து எனக்கு வந்து தெரியாது. இப்போ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஆஸ் அ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸராக நம்ம வந்து குரல் கொடுத்து தான் ஆகணும். அதுக்காக இந்த ஒரு வீடியோ நான் வந்து போடுறேனே வந்து சொல்லலாம். பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஒரு ஃபைட் இப்போ ஒரு 2 டேஸாக வந்து போயிட்டு இருக்கு. அது விஜய் டிவியே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சென்சார் கட்டும் பண்ணாமல் எடிட்டிங்லேயே தூக்காமல் பார்த்தீங்கன்னா அவங்களே லைவாக வந்து ஹாட் ஸ்டார்லேயே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி அந்த ஷோலையுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா யூடியூப் சேனலுமே அவங்க வந்து வச்சிருக்காங்க விஜய் டிவின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சென்சாரும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எடிட்டும் பண்ணாமல் ஓப்பனாக இந்த ஃபைட்டு தான் பண்ணுச்சு, இந்த ஒரு சண்டை தான் நடந்துச்சுன்னு சொல்லி ஓப்பனாக அவங்களுமே வந்து கொடுத்துருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். இப்போ என்னன்னா ஒரு குக்கா இருந்து கோமாளியா இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-5 சீசன் கடந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கரை வந்து மணிமேகலை வந்து ஆயிருக்காங்க. அதே ஷோவில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து ஆங்கர்னே வந்து சொல்லலாம். ஆனால் அவங்க அதிலே பார்த்தீங்கன்னா குக்கா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா நீ தான் நான் தான் சொல்லி சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூகம்பம் மாதிரி வெடிச்சு பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ், தந்தி நியூஸ் இந்த அளவுக்கு வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து பெரிய லெவலில் ஆயிருக்குன்னு தான் வந்து சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்தாலோ டிவி பார்த்தாலோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலாக்ஸேஷனுக்காக வருவாங்க. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு நடக்குது, ஒரு சண்டை நடக்குது. யூடியூப்பை திறந்தாலும் அதான், ஃபேஸ்புக்கை திறந்தாலும் அதான், இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் அதான், ஏன் டிவியை போட்டாலுமே இந்த ஒரு கான்ட்ரவர்சி தான் போயிட்டு இருக்கு. ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்து இருக்கிற பிபி இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ சமீப காலமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன தான் இருக்குது? நீங்கள் ஒரு பொழுதுபோக்க இந்த ஒரு ஃபைட்டை வந்து பார்த்தீங்களா, இல்லை உங்கள் மனசில் என்ன ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க.